ஃப்ளாட் ஃபீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளாட் ஃபீட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ளாட் ஃபீட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பாதத்தில் வந்து நார்மலாக ஆர்ச் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி ஆர்ச் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ளாட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு சிலருக்கு ஹீல் பெயின் வரலாம். ஸோ ரொம்ப நேரம் நடக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 5 எக்ஸசைஸை சேவ் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி. ஃப்ளாட் ஃபீட்டில் 2 டைப்ஸ் இருக்குதுங்க, ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிடு. ஃப்ளெக்சிபிள்னால் பிரச்சனை கிடையாது, நம்ம ஹீலை வந்து ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்ச் மெயின்டைன் ஆச்சுன்னா அதுதான் ஃப்ளெக்சிபிள். ஸோ ரிஜிட்னா நம்மளோட ஹீல் ரைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ரிஜிட். ஃபீட் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். நான் சொல்கிற இந்த 5 எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது ஃப்ளாட் ஃபீட் இருந்தால் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு பாலை ஹீல் கடியில் வச்சு நல்லா மூவ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக். செகண்ட் எக்ஸசைஸ், டவலை கேர்ள் பண்ணுங்கள். ஸோ டோஸ் வச்சு நல்லா கேர்ள் பண்ணிகிட்டே வாங்க. 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் எக்ஸசைஸ், ஷார்ட் ஃபுட். ஸோ நல்லா டோஸை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்ச் வந்து மெயின்டைன் ஆகும். ஃபோர்த் எக்ஸசைஸ், ஹீல் நல்லா ரைஸ் பண்ணி கீழே வைங்க. ஸோ ஃபிஃப்த் எக்ஸசைஸ், மார்பிள் பிக்கப். ஸோ ஏதாவது கல் எடுத்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணி தூக்கி போடுங்க. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே 10 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணிட்டு வாங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ.